ஆண்மகன்களே, இவ்விரு முட்டைகளை உங்களின் விரைப்பந்துகள் என எண்ணிக்கொள்ளுங்கள். கண்ணாடி முன்னே நின்றபடி இவ்வாறு மென்மையாக தடவி ஏதேனும் கட்டிகள் இருக்கின்றனவா, வீக்கம் இருக்கின்றனவா, இல்லை ஒருவித வலி அல்லது மதமதப்பு உணர்வு ஏற்படுகிறதா என்று கவனியுங்கள். ஒருவேளை அவ்வாறான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் அங்கு தொற்றோ புற்றுநோயோ கூட ஏற்பட்டிருக்கலாம். என்னப்பா இது, புற்றுநோயா என சகித்துக் கொள்ள வேண்டாம் ஆண்மகன்களே. எந்த ஒரு நோயும் ஒருவருக்கு முன்கூட்டியே வாட்ஸ்அப் செய்துவிட்டு வராது. எனவேதான் இவ்வெளிய சுய பரிசோதனையை மாதந்தோறும் ஒருவர் செய்வது ஒரு சிறந்த முன்னெச்சரிக்கை. விரைப்பந்துகளின் பின்புறத்திலும் நன்றாக கவனியுங்கள். ஏனென்றால் அங்குதான் எபிடிடிமஸ் எனில் விந்து திரவத்தை சேகரித்து வைத்திருக்கும் குழாய்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் தொடும்போது சற்று நெளிவு சுழிவான குழாய்கள் போல தென்பட வேண்டும். நீங்கள் குளித்து முடித்த பின்னர் இதனை புரியுங்கள். ஏனென்றால் ஒருவர் நீராடிய பின்னர் தான் விரைப்பந்துகளானது தளர்ந்த நிலையில் இருக்கும். ஏதேனும் மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அவை எளிதாக புலப்படும். நன்றி.